Yes, sir. Okay. So molecular basis of inheritance. In the chapter next topic, mutations and a genetic code. So last class we discussed about the genetic code. So now how the genetic code, if it is any changes takes place, transferring the information which is present in genetic code into protein, and it leads to mutations. ஸோ எப்பவுமே வந்து அந்த ஜெனட்டிக் கோட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் அது கொடுக்கும். அந்த ஜெனட்டிக் கோட் மாறும்போது கண்டிப்பா அதனோட எக்ஸ்பிரஷன் மாறும். அப்படி மாறக்கூடிய ஒரு ஃபினோமினாவை நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மீன் பை மியூட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ சடன் சேஞ்ச். ஓகே, இட்ஸ் எ சடன் சேஞ்ச் இன் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ ஜீன் கேரக்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா relationship between genes and DNA are best understood by mutation studies. ஏன்னா ஒரு ஜீன் அண்ட் டிஎன்ஏக்கான அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜீனோனுடைய ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், ஐ மீன் பர்டிகுலர் டிஎன்ஏனுடைய செக்மெண்ட் தான் ஜீன் இல்லையா? ஸோ அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் நம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் லார்ஜ் டெலிஷன்ஸ் and rearrangements in a segment of DNA. So here they try to explain what is mutation, effects of large deletions. For example, if any DNA segment, okay, if for example, so this is the DNA segment, okay, just assume this is the DNA segment, and from here, if there is a adenine and guanine, okay, for example, again adenine. So this is the genetic code, right? I mean, for example, இப்போ டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு எம்ஆர்என்ஏவா ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ ஒரு எம்ஆர்என்ஏவா ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த எம்ஆர்என்ஏவா ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல ஏஜிஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு பேஸ் பேர் மாறும்போது, டெலிட் ஆகும்போது, ஏ டெலிட் ஆனாலோ இல்ல ஜி டெலிட் ஆனாலோ இல்ல இந்த ஏ டெலிட் ஆனாலோ இதுக்கு பதிலோ வேற ஏதாவது ஒரு பேஸ் பேரிங் ஆட் ஆகும்போது, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைட்ரஜன் பேஸ் ஆட் ஆகும்போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ். ஓகே, இது டிஎன்ஏல நடக்கும்போது கண்டிப்பா இது ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னா, இட் மே ரிசல்ட்ஸ் இன் லாஸ் ஆர் கெயின் ஆஃப் ஏ ஜீன் அண்ட் சோ ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து திஸ் இஸ் தி கோடான், ஓகே, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பிரஷன் ஏ கேரக்டர். ஸோ அது ஒரு ஜீனுன்னு இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்னுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே பாதிக்கப்படும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் கோடு மாறுறதால ஏற்படக்கூடிய மியூட்டேஷன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கிள் செல் அனிமியா. ஸோ இது வந்து நம்ம சிக்கிள் செல் அனிமியான்றது ஒரு செக்ஸ் லிங்க்டு டிசீஸ். ஓகே, வந்து செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு சொல்லும்போது சாரி, சிக்கிள் செல் அனிமியான்றது ஒரு நம்ம இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிட்டு வரலாம்னா அது ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நாட் எ செக்ஸ் லிங்க்டு, இட் இஸ் ஆட்டோசோமல் லிங்க்டு. ஸோ இந்த ஆட்டோசோமல் செக்ஸ் லிங்க்டு அப்படின்றது நம்ம அடுத்து அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவரை நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோமோ எல்லாமே ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, எதை பத்தி பார்த்துருக்கோன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகேவா? சரி, இதுவரையும் சொன்னது புரியுதா? Yes, sir. ஓகே, ஸோ மியூட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நான் ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிப்பீட் த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ தி ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்ம இந்த இடத்துல மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு டாபிக், ஓகே, மியூட்டேஷன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் கோட் அப்படின்றதுல மியூட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சடனாக நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். ஸோ ஒரு எஃபெக்ட்ஸ் ஆஃப் லார்ஜ் டெலிஷன்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஏ டிஎன்ஏ. இது எங்க போய் எடுத்துன்னு போய் முடியும் அப்படின்னா ஒரு ஜீனுடைய லாஸோ இல்லை கெயினோ அதனால ஏற்படக்கூடிய ஃபங்க்ஷன் பாதிக்கப்படலாம்.
ஸோ இதுதான் நம்ம மியூட்டேஷன் சொல்றோம். ஸோ மியூட்டேஷன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகுறதால நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சிக்கிள் செல் அனிமியா. ஸோ சிக்கிள் செல் அனிமியா ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன். ஓகே, ஸோ மியூட்டேஷன்ல நிறைய டைப் இருக்கு. அதுல சிக்கிள் செல் அனிமியா வர்றதுக்கான காரணம் ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு என்னன்னா, சேஞ்ச் ஆஃப் சிங்கிள் பேஸ் பேர். ஓகே, ஒரு சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்ச் ஆகுறது, ஒரு ஜீன்ல ஒரு சிங்கிள் பேஸ் பேர் மாறும்போது. எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லணும்னா, இப்போ ஹீமோகுளோபின் அப்படின்றது வந்து ஆல்பா அண்ட் பீட்டா குளோபின் அப்படின்னு 2 விதமான குளோபின் இருக்கும். அதுல பீட்டா குளோபின், ஓகே, ஸோ பீட்டா குளோபின் செயின்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் வேலைன் அப்படின்றது வந்து குளுட்டமிக் ஆசிடிக் பதிலா இங்க ஆட் ஆகும். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லெசன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு பேஸ் பேர், கிட்டத்தட்ட ஒரு 6 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அந்த 6 பேஸ் பேர்ல குளுட்டமிக் ஆசிட்ன்றது 6th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட். ஸோ அந்த இடத்துல குளுட்டமிக் ஆசிடுக்கு பதிலா வேலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமினோ ஆசிட் அடிஷ்னலா ஆட் ஆகுறதால, ஓகே, ஸோ அதனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சிக்கிள் செல் அனிமியா. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, மியூட்டேஷன்ல பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னா என்ன, ஒரு ஜீன் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லணும்னா சிக்கிள் செல் அனிமியா வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய பீட்டா குளோபின்ல ஒரு சிங்கிள் பேஸ் பேர் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகுது. அதுவும் எக்ஸ்க்ளூசிவா குளுட்டமிக் ஆசிடுக்கு பதிலா வெலைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் that insert or deletes a base in structural gene can be better understood by following simple example. இதுதான் நமக்கு ஆக போறோம் இந்த இடத்துல. ராம் has red cap. ஸோ இதுல வந்து every 3 letters denoted a genetic code. இது ஒன்னொன்னுமே ஒரு ஜெனட்டிக் கோடா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ராம் ஹேஸ் ரெட் கேப். ஓகே, ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அடிஷ்னலா பி அப்படின்றது ஒரு லெட்டர் வந்து நம்ம இங்க இன்சர்ட் பண்றோம். விச் மீன்ஸ் இந்த பின்றது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஏ பேஸ். ஓகே, இது வந்து ஒரு நைட்ரஜன் பேஸ். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் ஐ அப்படின்ற இன்னொரு லெட்டர் ஆட் ஆகுது, அப்புறம் ஜி. ஸோ இப்போ ஒரு நியூ கோடான் இந்த இடத்துல ஆட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ராம் ஹேஸ் ரெட் கேப் அப்படின்றது ராம் ஹேஸ் பிக் ரெட் கேப்னு மாறுது. விச் மீன்ஸ் த மீனிங் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் சேஞ்ச் டியூ டு இன்சர்ஷன் ஆஃப் பிக், ரைட்? இதே மாதிரி தான் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான அந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்போது அடிஷ்னலா ஒரு கோடான் ஆட் ஆகுறத நம்ம இந்த இடத்துல பிக் அது எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து அடிஷ்னல் மியூட்டேஷன் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கோடான் ஆட் ஆகுறது. இதுவே நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராம் ஹேஸ் ரெட் கேப் அப்படின்றது இங்க வந்து ஒரு லெட்டரா அந்த ரெட் ஆர் அப்புறம் இ அப்புறம் டி இந்த மூணுமே ரிமூவ் ஆகும்போது சிம்பிளா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் ஹேஸ் கேப்னு இருக்கும். ஸோ இப்படி ஒரு கோடான் டெலிட் ஆகுறதாலேயோ இல்ல ஒரு ஜெனட்டிக் கோட் இன்சர்ட் ஆகுறதாலேயோ வரக்கூடிய ஒரு மியூட்டேஷனை தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஓகே, ஸோ அதான் இடத்துல கொடுத்துருப்பாங்க, இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் 1 or 2 பேசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 or 2 bases changes the reading frame from the point of insertion or deletion. Such mutations are referred to as frame shift insertion or deletional mutations அப்படின்னு சொல்லுவாங்க. Insertion or deletion of 3 or its multiple bases. Insert or delete in 1 or multiple codons and 1 or multiple amino acids, and the reading frame remains unaltered from that point onwards. Okay, ஸோ இதுதான் நீ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வாட் இஸ் ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகே, அப்போ இந்த இடத்துல சிக்கிள் செல் அனிமியா விச் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் பாயிண்ட் மியூட்டேஷன். இது கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ல கேட்கலாம், இல்ல சிக்கிள் செல் அனிமியா வந்து எந்த மாதிரியான மியூட்டேஷன் கேட்கலாம், இல்ல பாயிண்ட் மியூட்டேஷன் எந்த டிசீஸ்ல உங்களுக்கு அப்பியர் ஆகுதுன்னு கேட்கலாம். ஸோ இப்படி வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ரைட். நவ் லெட் வி டாக் அபவுட் tRNA
the adapter molecule. Okay, so this is another very, very important structure for understanding translation. நமக்கு translation அப்படின்றது நல்லா தெரியணும். எப்படி நடக்குது அப்படின்னு தெரியணும்னா நமக்கு tRNA அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் translation நடக்கும்போது there are three things are very, very important. One is mRNA, which is act as a template, and rRNA, that is ribosomal RNA, act as a catalyst, and tRNA, which brings the amino acid, which is also read the mRNA codon. So tRNA is a adapter molecule. So from the beginning of proposition of code, it was clear to Francis Crick. Okay, so there has to be a mechanism to read the code and also to link it the amino acid. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ for example, assume the green, இங்க பாத்தீங்கன்னா there is a red, okay, இங்க ஒரு லைன் இருக்கு இல்லையா, that is considered as a mRNA. okay, இந்த mRNA AGU, it is considered as a codon. அதே மாதிரி UAC is a considered as a mRNA codon. Now இந்த mRNA நமக்கு தெரியும் டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா நமக்கு mRNA கிடைச்சிருக்கு. இப்போ இந்த mRNAல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபர்தரா அது tRNAல இருக்கக்கூடிய அமினோ ஆசிடுக்கு அது என்ன ஆகுது, இப்போ ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல முக்கியமான ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா we should know the structure of tRNA. What is the structure of tRNA நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க, Francis Crick என்ன சொல்றாரு, there has to be a mechanism to read the code and also link it the amino acid, because amino acids have no structural facilities to read the code uniquely. ஸோ நமக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகணும்னா அதுல நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஆட் ஆகணும் இல்லையா. ஆனா mRNAல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டைரக்டா ஒரு அமினோ ஆசிடால கோட் பண்ண முடியாது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி அது அமினோ ஆசிட்க்கு கொடுக்கறதுல ஒரு முக்கியமான மாலிகுல் இங்க தேவைப்படுது, that is nothing but tRNA. okay, so he postulated the presence of an adapter molecule that would one hand read the code and other hand would bind a specific amino acid. இதுல tRNAல ஒரு எண்ட் அமினோ ஆசிடையும் இன்னொரு எண்ட் ஆன்டி கோடானையும் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. okay, so the tRNA then called as sRNA. This is another very, very important sentence and we may expect a statement based questions. okay, so நான் எங்கெல்லாம் இந்த statement based question வருதுன்னு சொல்றேனோ அந்த இடத்துல இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, tRNA நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல soluble RNA ன்னு சொல்றோம், was known before the genetic code was postulated. so இந்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. genetic code அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே we learned about what is tRNA. okay, பட் அதனுடைய ரோல் என்னன்றது நம்ம லேட்டர் பார்ட்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாமே ஒரு கான்செப்ட் ஓரியன்டான ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஹியர் யூ ஷுட் நோ the mRNA information, okay, which is copied by tRNA anticodon region and then the information copied to amino acid. அப்ப அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷனை mRNAல இருந்து அமினோ ஆசிடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுல ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, தட் இஸ் tRNA. அதுக்கு இன்னொரு பேர் தான் sRNA or soluble RNA. okay, now let me talk about the structure of tRNA in detail. The tRNA has anticodon loop that has bases complementary to the code. Of course we know this is A and opposite line இருக்கணும். கண்டிப்பா adenine is always bind with thymine, but in RNA instead of thymine there is a uracil, and uracil is opposite A adenine and guanine is always bind with cytosine. So as per the complementarity the code is read, and it also has an amino acid acceptor N to which is bind to amino acids. Look at this one. So this is the amino acid acceptor N where the amino acid is going to bind with the tRNA, right? So this is the first point you should note down regarding tRNA. This is the first point. okay, so note down the points, it's very important. While we are revising the chapter topics, we should know how many points are included there and how we are going to revise the points. Now let me talk about in detail structure of tRNA again. okay, the tRNA are specific for each amino acid, and wherever there is a chance for raising statement based questions, I try to highlight that one. okay, you also make a highlight. okay, tRNA are specific for each amino acid, which means
one tRNA, it is it is applicable or it is associated with many amino acid na statement tappaidam, because every amino acid specifically required a separate tRNA. Okay, for initiation, there is another specific tRNA that is referred to as initiator tRNA. If we will discuss later part of this lesson during translation, whenever there is a translation begin, there is a initiator tRNA. From the initiator tRNA, the process starts. Okay, there are no tRNA for stop codons. We already discussed what are all the stop codons. Among 64 codons, 3 codons are stop codons. They doesn't require any tRNAs. So tRNAs are very, very specific. Now, whatever the diagram we are seeing here at, in figure 6.12, it is a secondary structure of tRNA, okay, which has been depicted that look like a clover leaf. So this is exactly a clover leaf structure, okay. So you should know the secondary structure of tRNA, which is clover leaf, okay. But the actual structure, the tRNA is compact molecule which look like inverted L. Sir, இதெல்லாம் நாங்க எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும்? இதெல்லாமா கொஸ்டினா வரும்? Yes, of course. What is the actual structure of tRNA? That is inverted L. Look, it look like inverted L. But what is the secondary structure of tRNA? It is look like a clover leaf. So whatever you are seeing here, this is clover leaf structure. Okay. So நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, what is secondary structure of tRNA, how it is looks, and what is actual structure and how it is looks. Okay. So these are all the points you should know, right? So ipo we saw there are two topics. The one is tRNA, that is adapter molecule, and mutations in genetic code. Okay, right. Okay, any doubts regarding these two topics? Any doubts? Hello? Amma, Yes, sir. Sir. ஏன் யாருமே பேச மாட்டேன்றீங்க? சார் சொல்லுங்க. சார் என்கிட்ட புக் இல்லை சார். இப்பதான் எப்படி சார் மாட்டீங்க? போன்ல வந்து இந்த புக்கை டவுன்லோட் பண்ணலாம், இந்த சாப்டர் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, வாங்க முதல் புக் வாங்கிடுங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் வந்து உங்களுக்கு இந்த டிஆர்என்ஏ அப்படின்ற டாபிக்கை டிஸ்பிளே பண்றேன். ஓகே, ஸோ நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும் அதான் ரீட் அவுட் பண்ணுங்க. 5 minutes now, time is 9 and 7:30 I will raise the question randomly from the list of the students. Okay, you just prepare these topics. Go ahead. Just a minute.
முடிச்சிட்டீங்களாப்பா? அடுத்து போயிடலாமா? Yes, sir. Yes, sir. So now we are going to start another very important topic, translation. Okay. So molecular basis of inheritance la the translation is another very important process. Here, translation refers to the process of amino acids. It means many amino acids are polymerized and to form a polypeptide is nothing but a protein. Okay. So the order and sequence of amino acids defined by the sequence of bases in the mRNA. So mRNA இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டீனா மாறப்போகுது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா டிஎன்ஏல வந்து கிடைச்சிருக்கும். So the amino acids are joined by bond which is known as peptide bond. So any amino acid, another amino acid, okay, by the peptide bond. Okay, so peptide bond அப்படின்றது வந்து ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கும் இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு bond. Okay, so in the bond formations definitely required a energy. Okay, so it is a energy consuming process, so ATP is required to form a peptide bond between amino acids. Therefore, in the first phase itself, amino acids are activated in the presence of ATP and linked to their cognate tRNA. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அமினோ ஆசிட் வந்து இந்த இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பா அதுல டிஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட் அக்டப்சார் எண்டில் ஒரு அமினோ ஆசிட் ஆட் ஆகணும் அப்படின்னா அதுல கண்டிப்பா எனர்ஜி தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிட் டிஆர்என்ஏல பைண்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்க்கு சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ ஆர் அமினோ அசைலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ அப்படின்னு பேர். ஸோ வை தே ஆர் காலிங் அமினோ அசைலேஷன்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்என்ஏ வந்து இந்த அமினோ ஆசிடோட பைண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல அமினோ அசிடைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த என்சைமோட ப்ரெசன்டேஷன்ல நடக்கிறதால இதுக்கு அமினோ அசைலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இஃப் டூ சச் சார்ஜ்டு டிஆர்என்ஏஸ் ஆர் brought close enough, the formation of peptide bond between them would favored energetically. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா how the translation begins அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ first mRNA we know it is brought from nucleus in the cytoplasm, in cytoplasm where exactly the translation takes place. நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ல டிரான்ஸ்லேஷன் எங்க நடக்கலாம்னு கேட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா சைட்டோபிளாசம்ல. ஸோ எப்போ ஒரு சைட்டோபிளாசம்க்கு எம்ஆர்என்ஏ வருதோ அப்போ அந்த இடத்துல முதல் ப்ராசஸா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சர்ல இது வந்து லார்ஜர் சப்யூனிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் லார்ஜர் சப்யூனிட். இது வந்து ஆர்என்ஏனுடைய ஸ்மாலர் சப்யூனிட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், யூகேரியாட்டிக் ரைபோசோமா இருந்தா லார்ஜர் சப்யூனிட் வந்து 60S, ரைட்? ஓகே, அதுவே ஸ்மாலரா இருந்தா நம்ம என்ன படிச்சிருப்போம், 40S அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த எம்ஆர்என்ஏவை ஒரு ஸ்மாலர் ரைபோசோமல், ஓகேவா, ஆர்என்ஏ வந்து இங்க பைண்ட் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ த ஸ்மாலர் ரைபோசோம் 40S இஸ் என்கவுண்டர்ட் தி எம்ஆர்என்ஏ. தென் இட் இஸ் சைமல்டேனியஸா இந்த ப்ராசஸ் நடந்திருக்கும் போதே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், டிஆர்என்ஏ என்ன பண்ணோம்னா அதுக்கேற்ற அமினோ ஆசிடோட பைண்ட் ஆயிருக்கும், விச் மீன்ஸ் அமினோ அசைலேஷன் இஸ் டேக் பிளேஸ். ஸோ அமினோ அசைலேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ரைபோசோம் எம்ஆர்என்ஏவோட பைண்ட் ஆகும். இப்போ ஒரு டிஆர்என்ஏ அதனுடைய எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த சைட்டுக்கு வரும், அது செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் வந்து நீங்க பார்க்குற இந்த லார்ஜர் சப்யூனிட் அதுக்கப்புறம் தான் வந்து பைண்ட் ஆகும். இப்படி பைண்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. அதாவது இந்த இடத்துல 2 இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இருக்கும். ஒன்னு பி சைட், இன்னொன்னு ஏ சைட். ஏ சைட்ன்றது வேர் தி அமினோ ஆசிட்ஸ் brought by tRNA, that is the site where exactly A. அதுக்கப்புறம் P, this is P where exactly the peptide bond formation takes place between the amino acid, and another site also is called exit or E site. From the E site the tRNA which brings the amino acid is released from here. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து மொத்தம் 3 சைட் இருக்கும், ஏ அண்ட் பி அண்ட் இ.
So when the A site is filled by tRNA with amino acid, it starts reading the code of mRNA and it transferring the information from mRNA to amino acid. இப்படி ஒவ்வொரு தடவையும் A and P க்கு போகும்போது ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கும் இடையில இந்த பாண்டிங் அப்படின்றது நடக்கும். அந்த பாண்ட் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. அந்த பாண்ட் ஃபார்மேஷன் வந்து கண்டிப்பா ATP வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அமினோ ஆசிடும் இங்க வந்து வர 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 அந்த ஒரு தடவையும் அந்த பாண்ட் ஃபார்ம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டோட்டலா அந்த என்டையர் டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்குன்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த ப்ராசஸ் ஆக்சுவலி. பட் நமக்கு இங்க இருக்கக்கூடிய என்சிஆர்டி கண்டென்ட்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், ஜஸ்ட் அ மினிட். Okay, so the presence of catalyst would enhance the rate of peptide bond formation. ஏன்னா இந்த peptide bond formation அப்படின்றதுக்கு ஒரு catalyst வேணும். அப்ப நம்ம சும்மாலாம் இந்த peptide bond ஃபார்ம் ஆயிடாது. ஐ மீன் அமினோ ஆசிடுக்கும் ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கு இடையில peptide formation நடக்கணும் அப்படின்னா ஒரு catalyst இருக்கணும், ஒரு enzyme action இங்க நடக்கணும். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா கொடுத்த கொஸ்டின்ஸ்லயும் சரி நம்ம டிஸ்கஷன்லயும் சரி இந்த லைன் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பொதுவா வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய செல்லுலார் ஃபேக்டரி எது அப்படின்னு கேட்டா அது ரைபோசோம் அப்படின்றதும், இந்த ரைபோசோம்ல கிட்டத்தட்ட 80 டிஃப்ரெண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கும் அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி கொஸ்டினா கொடுத்துருந்தோம். இந்த நடந்த முடிஞ்ச இந்த 2023 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து வந்திருந்தது. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் புரோட்டீன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் எ ரைபோசோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, வைல் வி ஆர் டிஸ்கஸிங் சம் கொஸ்டின்ஸ், டெஃபினட்டா அது உங்களுக்கு நீங்க படிக்கும்போது அதை நீங்க கவனமா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது ஏதோ ஒரு விதத்துல ஒரு கொஸ்டினா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல இருந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸிஸ்டட். நவ் அதர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் அன் இன்ஆக்டிவ் ஸ்டேட். ஏன்னா நமக்கு ரைபோசோம் அப்படின்றது வந்து பொதுவா இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும், அது தனித்தனியா இருக்கும்போது. ஓகே, அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேட்டா இருக்கும்போது 2 சப்யூனிட்ஸ் இருக்கும். ஒன்னு லார்ஜர் சப்யூனிட், வாட் இஸ் said here, and another one is smaller subunit. Okay, when the small subunit encounters an mRNA, the process of translation of mRNA to protein begins. So which is the first process of translation அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இது கொஸ்டின் கேட்கலாம். ஐ மீன் அப்கமிங் இயர்ல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம், எந்த ஒரு ப்ராசஸ் டிரான்ஸ்லேஷனை இனிஷியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, when small subunit encounters the mRNA. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அண்ட் இப்போ there are 2 sites in large subunit, அதை நம்ம பார்க்குறோம் இந்த லார்ஜ் சப்யூனிட்ல. ஸோ அதுல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் பைண்ட் ஆகுற சைட்டு, இன்னொன்று வந்து பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சைட். 2 சைட் இங்க கொடுத்துருப்பாங்க. நான் சைட்டும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், பிகாஸ் இங்க இருந்து தான் அந்த அமினோ ஆசிட் கொடுத்த டிஆர்என்ஏ வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, சரி, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பா எனர்ஜி தேவை, ஒரு கேட்டலிஸ்ட் வேணும், இங்க படிச்சிருப்போம். ஓகே, ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் would enhance the rate of peptide bond formation. அப்போ இந்த இடத்துல the ribosome, okay, the ribosome also act as a catalyst. ஸோ ரைபோசோம் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து 23S RNA இன் பாக்டீரியா. ஸோ அந்த 23SR RNA என்றது பாக்டீரியால இருக்கக்கூடிய ஒரு ரைபோசைம் என்சைம். ஓகே, சம்டைம்ஸ் ரைபோசோம்ஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். அதுதான் நம்ம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். அது பாக்டீரியால என்ன டைப்பா இருக்கும்னா 23S RNA-வா இருக்கும், அதுக்கு பேரு ரைபோசைம். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் தான் எதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு தேவை. ஸோ இங்க பாக்டீரியா அப்படின்றதால ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன் அப்போ பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு கேட்டலிஸ்ட் தேவை. அது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது ரைபோசைம். Okay, a translational unit in mRNA is the sequence of RNA that is flanked by start codon, that is A, U, G, and the stop codon and codes for
polypeptide. Okay, and mRNA also has some additional sequences that are not translated and are referred to as untranslated region. இது கூட ஆல்ரெடி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஸ்டார்ட் கோடான், இங்க இருந்து ஸ்டார்ட் கோடான், ஸோ இங்க வந்து ஸ்டாப் கோடான் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவா இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இப்போ காப்பி ஆக போகுது இல்லையா? இப்போ இது வந்து ஸ்டார்ட் கோடான், ஓகே, இது ஸ்டார்ட், இது ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் கோடானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சீக்வென்ஸும் ஸ்டாப் கோடானுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த சீக்வென்ஸும் எப்பவுமே ரீட் ஆக போறது இல்லை. இதுதான் அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் சொல்றோம். ஸோ ஷார்ட்டா நம்ம யூடிஆர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேர் தே ஆர் பிரசன்ட் அட் போத் ஃபிஃப்த் பிரைம் எண்ட் பிஃபோர் ஸ்டார்ட் கோடான். ஏன்னா இதுதான் ஃபிஃப்த் பிரைம் எண்ட். பிஃபோர் ஸ்டார்ட் கோடானா இதுதான் ஸ்டார்ட் கோடான், இதுக்கு முன்னாடி. ஓகே, அண்ட் தேர்ட் எண்ட்ல ஆஃப்டர் தி ஸ்டாப் கோடான், இது ஸ்டாப் கோடான்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் ரிக்வயர்ட் சாரி ஸோ தே ஆர் ரிக்வயர்ட் ஃபார் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா ப்ரோட்டீன் ப்ராப்பரா சிந்தசிஸ் ஆகாது. ஸோ அது ப்ராப்பரா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, ரைட். இப்போ இது அடுத்து, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃபார் இனிஷியேஷன். ரைட், ஐ மீன் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும்போது முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா ரைபோசோம் பைண்ட்ஸ் டு எம்ஆர்என்ஏ அட் தி ஸ்டார்ட் கோடான். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஜெனட்டிக் கோட்ல விச் இஸ் ஸ்டார்ட் கோடான் அப்படின்னு படிக்கும்போது ஏயுஜி. அது எந்த அமினோ ஆசிட கோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தியோனைன். ஓகே, ரைட். ஸோ ரைபோசோம் ப்ரொசீட்ஸ் டு தி எலாங்கேஷன் ஃபேஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அந்த எலாங்கேஷன் அப்படின்றது இஸ் நத்திங் பட் ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பிட்வீன் தி அமினோ ஆசிட். டூரிங் திஸ் ஸ்டேஜ் complex is composed of amino acid linked to tRNA. Sequentially bind to appropriate codon in mRNA by forming complementary base pairs with the tRNA anticodon. So the ribosome moves from codon to codon along the mRNA. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் இது மூவ் ஆயிட்டே இருக்கும். இங்க இருந்துங்க மூவ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் அப்படி நடக்கும்போது ஒவ்வொரு அமினோ ஆசிடா ஆட் ஆயிட்டே வரும். அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் என்ன ஆயிட்டு இருக்கு, டிரான்ஸ்லேட் ஆயிட்டே இருக்கு. இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இது நான் ஸ்டேட்மெண்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன சொல்றாங்கன்னா அட் தி எண்ட் a release factor binds to stop codon இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பாருங்க அமினோ ஆசிட் are added one by one, so translated into polypeptide sequences dictated by DNA and represented by mRNA. ஸோ என்னுடைய கெஸ், ஓகே, அடுத்த வருஷம் ஒரு கொஸ்டின் வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டியா கேட்கணும், அது டிரான்ஸ்லேஷன்ல இருந்து கேட்கணும் அப்படின்னா டிஃபிகல்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டிரான்ஸ்லேட்டட் இன்டு பாலிபெப்டைட் சீக்வென்சஸ் dictated by DNA and represented by mRNA அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா mRNA, அது யாரை டிக்டேட் பண்றாங்கன்னா DNA. இதை மாத்தியும் கொடுக்கலாம். ஸோ அதனால கவனமா நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுவரை நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்சிஆர்டியில இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நவ் just a minute, I'm going to show you video how exactly the translation takes place. Please wait some time.
Students, just now sir spoke with me and his phone has got switched off actually. He'll be back within another 5 minutes. So just hold on, no? Okay, sir. Okay, sir. Okay, sir. Okay, sir. Sure. Okay, so இந்த enzyme வந்துட்டு DNA polymerase. ஸோ இது நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஒவ்வொரு ப்ராசஸை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு பேஸ் பேரும் ஆட் ஆகிட்டே வந்து இந்த காம்ப்ளிமெண்டாரிட்டி படி mRNA சிந்தசைஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் நாம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் mRNA. ஓகே, now இப்போ இந்த mRNA வந்து which is act as a template. Now it is going to moving towards the nucleus. Okay, இப்போ இந்த nucleus அங்கிருந்து இப்போ சைட்டோபிளாசமுக்கு இந்த mRNA வரும். ஸோ mRNA வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி முதல் ப்ராசஸ் வந்து ரைபோசோம் பைண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ரைபோசோம். ஓகே, இது mRNA. ஸோ இப்போ வந்து tRNA வந்து which brings the amino acid. தெரியுதா? ஸோ திஸ் இஸ் தி amino acid acceptor end. ஓகே, திஸ் இஸ் ஆன்டிகோடான். ஸோ இந்த எண்டை வந்து ஆன்டிகோடான் எண்ட். ஓகே, ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் RNA. ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த mRNA இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பைண்டிங் சைட். ஓகே, ஸோ ஒவ்வொரு tRNAவும் ஒரு அமினோ ஆசிட்ஸை எடுத்துட்டு வரும்போது இட் வில் ரீட் தி கோட் அண்ட் இட் வில் பாலிபெப்டைட் ஃபார்மேஷன் நடக்குது நீங்க பார்க்க முடியும். ஸோ ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி வந்து mRNA-ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரோட்டீனா மாறுது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி புரோட்டீனா மாறுது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? C. There will be a G in the other strand. Students, am I audible? Strand 5 and 3 prime end. Yes, sir. Yes, sir.
This determines how each strand of DNA is Just a minute. replicated. ஓகே. ஸோ நம்ம என்டையர் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கோம். எல்லா டவுட்டும் தான் நீங்க கேட்கலாம் இப்போ. சார் ஸ்கிரீன் தெரியல. இப்போ தெரியல. No, sir. இப்போ தெரியல. ஜஸ்ட் a minute. இப்போ Yes, sir. Yes, sir. ஓகே ரைட். இதுவரையும் நான் சொன்னது புரிஞ்சிச்சா? Okay, let me talk about regulation of gene expression. Okay. Is it okay? சார் வாய்ஸ் கேட்கல. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? Yes, sir. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். பார்த்தலாமா? Yes, sir. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற இந்த டாபிக்கை மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் அகைன் எப்படி ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுறது அப்படின்றது எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எங்கெல்லாம் ரெகுலேட் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்க்ளூசிவா நம்ம எந்த ஆர்கானிசம்ல ரெகுலேட் ஆகுதுன்னு பார்க்க போறோம் அப்படின்னா அது வந்து இன் யூகேரியாட்ஸ். ஓகே, ஸோ ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் okay refers to a very broad term that may occur at a various levels. Considering that gene expression results in the formation of a polypeptide, it can be regulated at a several levels. So question எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது எந்தெந்த லெவல்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ த ரெகுலேஷன் குட் பி எக்ஸர்டட் அட், ஸோ கொஸ்டின் கேட்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல், processing level, transport of mRNA from nucleus to cytoplasm, and translational level. Okay, so ipdi there are 4 levels where exactly the gene expression can be regulated. So உங்களுக்கு question எப்படி கேட்பாங்கன்னா எந்தெந்த ப்ராசஸ் அப்போ ஜீன் ரெகுலேஷன் அப்படின்றது அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ரெகுலேட் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஜீன் ரெகுலேஷன் நடக்கிற ஒரு இடத்த நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ தி ஜீன்ஸ் இன் a cell are expressed to perform a particular function
or a set of functions. For example, if an enzyme called beta galactosidase is synthesized by E. coli, it is used to catalyze the hydrolysis of a disaccharide. Lactose into galactose and glucose. So the bacteria use them as a source of energy. Sir, voice கேட்கல sir. Hence, if the bacteria do not have lactose around them to utilize for energy source, இப்ப கேக்குதா? Hello. Yes, sir. ஓகே. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ லாக்டோஸ் இன்டு கேலக்டோஸ் ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க ஒரு சிம்பிளான ஒரு என்சைமை பத்தி பார்க்க போறீங்க, தட் இஸ் பீட்டா கேலக்சிடேஸ். ஓகே, ஸோ இந்த பீட்டா கேலக்சிடேஸ் என்ற என்சைம் ஈ கோலையில இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஒரு குளுக்கோஸ், ஓகே, ஸோ அதாவது லாக்டோஸை வந்து குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் பேர் தான் இந்த பீட்டா கேலக்சிடேஸ். ஸோ த பாக்டீரியா யூஸ் தம் as எனர்ஜி சோர்ஸ் ஆக்சுவலி. ஸோ எப்பெல்லாம் ஒரு பாக்டீரியாவுக்கு லாக்டோஸ்ல இருந்து குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் வந்து ஃபார்ம் ஆகணுமோ அப்பதான் பீட்டா கேலக்சிடேஸ் என்சைமே இங்க தேவைப்படும். ஒருவேளை அந்த பாக்டீரியாஸ்க்கு லாக்டோஸ் வந்து குளுக்கோஸா கேலக்டோஸா கன்வெர்ட் பண்ண தேவை இல்லை, அது அவசியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன நடக்காது கண்டிப்பா. ஸோ இந்த பீட்டா கேலக்சிடேஸ் என்சைம் சிந்தசிஸே நடக்காது இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. Hence, if the bacteria do not have lactose around them to be utilized for energy source, they would not longer require the synthesis of enzyme beta galacsidase. So எப்போ அந்த கன்வர்ஷன் நடக்கணுமோ அப்பதான் அதுக்கு அந்த கன்வர்ஷன் தேவை, மற்ற நேரத்துல அது தேவையில்லை. Therefore, in simple terms, it is the metabolic, physiological or environmental conditions that regulate the expression of gene. இது ஒரு statement based question கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. Okay, so they would no longer require the synthesis of enzyme beta galacsidase. அது நம்ம சொல்றோம் எதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டபாலிக், பிசியலாஜிக்கல், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஜீனோட எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ அதுவும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ த டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் எம்ப்ரியோ இன்டு அடல்ட் ஆர்கானிசம் ஆர் ஆல்சோ ரிசல்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் செவரல், ஐ மீன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவரல் சிஸ் என்சைம் வந்து இந்த இடத்துல லாக்டோஸா குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸா கன்வெர்ட் பண்றது மட்டும் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் இன்னொரு இடத்துல எங்க நடக்குது, ஒரு எம்ப்ரியோ வந்து அடல்ட்டா டெவலப் ஆகுறதும் ஒரு விதமான ஜீன் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த என்டையர் கண்டென்ட் உங்களுக்கு புரியுதா? ஓகே, Sir, voice break ஆகுது. இப்போ ஓகேவா? Voice break ஆகுது sir. சரி சரி, இப்போ ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. இன் ப்ரோகேரியாட்ஸ், ஓகே, ஒரு சில ப்ரோகேரியாட்ஸ்ல கண்ட்ரோல் ஆஃப் ரேட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் இஸ் தி ப்ரீடாமினன்ட் சைட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். அவ்வளோ சிம்பிளா சொல்றாங்கன்னா
ஜீன் எக்ஸ்பிரஷன் எங்க கண்ட்ரோல்டா இருக்கும்னா எங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட் ஆகுதோ அந்த இடம், which means நம்ம ப்ரோமோட்டர் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ப்ரோமோட்டர் ரீஜன்ல தான் பாலிமரேஸ் பைண்ட் ஆகும், அந்த ப்ராசஸ் பேர் தான் இனிஷியேஷன், ரைட்? ஸோ இன் டர்ன் ரெகுலேட்டட் பை இன்ட்ராக்ஷன் வித் அசசரி ப்ரோட்டீன்ஸ். வெறும் ப்ரோமோட்டர் ரீஜன்ல மட்டும் ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்காது. அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ட்ராக்ஷன் வித் அசசரி ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த அசசரி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இது நம்ம ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 விதமான ப்ரோட்டீன்ஸா இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ்ல இருக்கும், அப்போ அது ஆக்டிவேட்டர்ஸா இருக்கும். நெகட்டிவா அது ஆக்ட் ஆகும்போது அது ரெப்ரஸர்ஸா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோகேரியாட்ஸ்ல ஒரு இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி கண்ட்ரோல்டா இருக்குன்னு ஒரு கொஸ்டின் ரீஜனை பேஸ் பண்ணிருக்கு ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் வித் அசசரி ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இந்த 2 ப்ராசஸ் மூலமாவும் இது நடக்கும். அந்த அசசரி ப்ரோட்டீன்ஸ் நம்ம ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் சொல்றோம், அதை நம்ம பாசிட்டிவ்லி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி ப்ரோட்டீன்ஸ் சொல்றோம். ஓகே, this accessibility of promoter region of prokaryotic DNA is in many cases regulated by the interaction of proteins with the sequences termed as operations. Okay, so the operator region is adjacent to the promoter element in most operons, and in most cases the sequence of the operator bind a repressor protein and operon as its specific operator and specific repressor. அதாவது இந்த ரெகுலேட்டரி சீக்வென்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த ஆபரேட்டர் ரீஜன் அப்படின்றது இந்த ஓப்ரானுக்கு பக்கத்துல இருக்கும். இதை பத்தி நம்ம டீடைலா லேக் ஓப்ரான் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒரு கண்டென்ட்டை பார்க்கும்போது நம்ம இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம லேகோப்ரான் அப்படின்னா என்ன, அந்த லேகோப்ரானை பத்தி என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். ஓகே, லெட் வி டிஸ்கஸ் அபவுட் இட். லேகோப்ரான். Yes, sir. Okay, let me start. My voice is audible, right? Any difficulty you are facing? No, sir. Okay. Okay. Okay, now let me talk about lac operon. Okay, so elucidation of lac operon. Elucidation means ஒரு தெரியாத ஒரு விஷயத்த முதல் தடவை கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் எலுசிடேஷன். ஸோ இந்த லேக் ஓப்ரானை பத்தி எலுசிடேட் பண்ண அதை பத்தி ரிசல்ட் கொடுத்த 2 ஜெனடிஸ்ட் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஒருத்தர் பேரு பிரான்கோய்ஸ் ஜாக்கப், அவர் ஒரு பயோகெமிஸ்ட். அண்ட் ஜாக் இது வந்து ஜெனடிஸ்ட் வந்து பிரான்கோய்ஸ் ஜாக்கப், இன்னொருத்தர் வந்து பயோகெமிஸ்ட், அவர் பேர் தான் ஜாக் மோனார்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்த லேக் ஓப்ரான் எலுசிடேட்டட் ஓகே பை அப்படின்னு கொடுத்துட்டு பிரான்சிஸ் ஜாக்கப், அவர் வந்து ஒரு ஜெனடிஸ்ட், அண்ட் ஒரு பயோகெமிஸ்ட் ஜாக் மோனார்ட், இவங்க 2 பேரும் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல they were first to elucidate a transcriptionally regulated system. So question எப்படி கேட்பாங்கன்னா, who are the first scientist to elucidate a transcriptionally regulated system அப்படின்னு கேட்டாலும் இவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கணும். In lac operon, here lac அப்படின்னா லாக்டோஸ்ன்னு சொல்றாங்க. a polycystonic structural gene. நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம், பாலிசிஸ்டான் அப்படின்னா மோர் தென் 1 சிஸ்டான் கண்டிஷன்ஸ் இருக்கும், அது ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கும். மோனோசிஸ்டானிக் கண்டிஷன் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி
அது வந்து யூகேரியாஸ்ல இருக்குன்னு படிச்சோம். ஸோ நம்ம இங்க லேகோப்ரான் அப்படின்றது வந்து லேகோப்ரான் அப்படின்றது வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து பாக்டீரியால படிக்கிறோம்ல, அதனால இது பாலிசிஸ்டானிக் கண்டிஷன். ஓகே ரைட். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்றது வந்து எப்படி ரெகுலேட் ஆகுதுன்னா, இங்க ஒரு காமன் ப்ரொமோட்டர் இருக்காங்க, அதே நேரத்துல சில ரெகுலேட்டரி ஜீன்ஸ் இருக்காங்க. Such arrangement is very common in bacteria and is referred to as operon. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. Such arrangement is very common in bacteria and referred to as operon. ஸோ இதுதான் நம்ம ஓப்ரான் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய ஓப்ரான்ஸ் இருக்கு, லைக் லேகோப்ரான், டிஆர்பி ஓப்ரான், ஏஆர்பி ஓப்ரான், and ARA operon, isopron, valopron. So different operons are there. They are the regulatory genes. Okay, right. Now, lac-operon consists one regulatory gene. Okay, that is I gene. Okay, look at this. So this is exactly a mechanism. Okay, நம்ம இங்க பார்க்க போறோம். This is P means promoter and I means இப்போ நம்ம படிச்ச அந்த regulatory gene. Okay, next வந்து promoter, another promoter. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது மல்டிபிள் சிஸ்டானிக் கண்டிஷன் இருக்கும். ஓகே, ஸோ மல்டிபிள் சிஸ்டானிக் கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, அதனால ஒரு ப்ரொமோட்டர் இந்த ஐ ஜீன் கிட்டயும், இன்னொரு ப்ரொமோட்டர் ZYA அப்படின்னு 3 ஜீனுக்கு பக்கத்துலயும் இருக்கும். ஸோ இங்க O அப்படின்றது இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். திஸ் இஸ் ஆப்ரேட்டர் ஆப்ரான். ஓகே, ஸோ இங்க நீங்க ஒரு லேகோப்ரான்ல இருக்கக்கூடிய ஐ ஜீன் என்னன்னு கேட்பாங்க, அப்போ தட் இஸ் ரெகுலேட்டரி ஜீன். ஓகே, இங்க வந்து ஐ அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ரெஃபர்ஸ் டு இன்டியூசர், rather it is derived from the word inhibitor. Okay, and இதுக்கப்புறம் ஒரு 3 structural gene இருக்கு, they are Y, Z and A. Okay, the I gene codes for the repressor of lac-operon. So நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த I gene அப்படின்றதுல இருந்து இந்த I gene அப்படின்றதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், just a minute. I gene இருந்து repressor mRNA ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஒரு ரெப்ரஸர் புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து அது டிரான்ஸ்லேட்டனா மாறும்போது ஒரு ரெப்ரஸர் புரோட்டீன்ஸா மாறும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், எங்கெல்லாம் இந்த ப்ரோகேரியாட்ஸ்ல ஜீன் ரெகுலேட் ஆகுதோ அங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அசசரி புரோட்டீன்ஸ் இருக்கும். அதுல ஒரு புரோட்டீன் ரெப்ரஸரா இருக்கும், இன்னொரு புரோட்டீன் ஆக்டிவேட்டரா இருக்கும்னு படிச்சோம். ஓகேவா? சரி, அடுத்து இந்த லைன் பாருங்க, இன்னொரு லைன். இந்த ஒவ்வொரு ஜீனும் ஒரு விஷயத்தை கோட் பண்ணுது. ஐ ஜீன் கோட்ஸ் ஃபார் ரெப்ரஸர் ஆஃப் தி லேகோப்ரான், Z ஜீன் கோட்ஸ் ஃபார் பீட்டா கேலக்சிடேஸ் ஆர் பிகால். இது வந்து which is primarily responsible for hydrolysis of disaccharide lactose into monomeric units, galactose and glucose. Okay, in 2019 there is a question, இந்த 3 நேம்ஸ் கொடுத்துட்டு அது என்ன மாதிரியான என்சைம்ஸை கோட் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்க. ஜீன்ஸ் கொடுத்துட்டு அது எந்த என்சைமை கோட் பண்ணணும்னு. ஓகே, இங்க இப்போ அடிஷ்னலா அதனுடைய ரோலையும் நம்ம பார்க்கிறோம். The Y gene codes for permease which increase the permeability of the cells to beta galacsidase. Okay, so beta galacsidase enzymes செல்லுக்குள்ள டிராவல் ஆகுறதுல அந்த பர்மிபிலிட்டியா இன்க்ரீஸ் பண்றது permease. So permeability, permease. The A gene encodes a trans-acetylase. Okay, இது trans-acetylase அப்படின்ற என்சைமை கோட் பண்ணுது. அப்போ 3 enzymes are coded by 3 genes. Z which is coded beta galacsidase, and Y gene for permease and A gene for trans-acetylase. Hence all 3 genes products in lac-operon are required for metabolism of lactose. Okay, in most other operons as well, the genes present in the operon are needed together to function in the same or related metabolic pathway. Okay, so இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியணும். ஸோ அதனால இதை கிளியரா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஸோ இங்க என்ன என்சைம் எந்த ஜீனால கோட் ஆகுது அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, நீங்க நல்லா கவனிங்க. ஐ ஜீன் அப்படின்றது ஒரு ரெப்ரஸர் புரோட்டீன் இது பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கவனிங்க, Z for beta galacsidase, Y for permease
and A for transacetylase. So இதெல்லாம் ஓகே, பட் இந்த மெக்கானிசம் அப்படின்றது எப்படி நடக்குது அதை பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது கொஞ்சம் கிளியரா கவனிங்க. இந்த இடத்துல ஆன் அண்ட் ஓகே ஆஃப். ஸோ அது மாதிரி நம்ம 2 ஸ்டேஜ் நம்ம இங்க பார்க்கிறோம், ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு. ஸோ இங்க ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜ். ஓகே, ஆன் ஸ்டேஜ்ன்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேஜ். ஓகே, பாசிட்டிவ் ப்ராசஸ். இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம், இந்த லாக் ஓப்ரான்ல பீட்டா கேலக்சிடேஸ் என்சைமோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லாக்டோஸா கேலக்டோஸாவும் குளுக்கோஸாவும் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ எப்பெல்லாம் இந்த இடத்துல பாக்டீரியாவுக்கு குளுக்கோஸ் தேவைப்படுதோ அப்போ இந்த இடத்துல இந்த கன்வர்ஷன் நடக்கிறதுக்காக இந்த பீட்டா கேலக்சிடேஸ் என்சைம் தேவை. இப்போ ஒருவேளை அந்த ஈகோலை பாக்டீரியாவுக்கு லாக்டோஸா குளுக்கோஸாவும் கேலக்டோஸாவும் கன்வெர்ட் பண்றதுக்கு பீட்டா கேலக்சிடேஸ் என்சைம் தேவை இல்லை. ஸோ அது தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஆஃப் ஸ்டேஜ்னு வச்சுப்போம். அந்த டைம்ல இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த என்சைம் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகக்கூடாது, அது டிரான்ஸ்லேட்டும் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஜீன் அப்படின்றது அப்படி இருந்துடணும், அப்போ அது ஸ்டாப் ஆகணும். அப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷனும் நடக்கக்கூடாது, டிரான்ஸ்லேஷனும் நடக்கக்கூடாது. அதுதான் நம்ம ஆஃப் ஸ்டேஜ்னு சொல்றோம். இப்போ இது நடக்கிறதுக்கு இந்த Z அப்படின்ற ஜீன் பீட்டா கேலக்சிடேஸா காப்பி ஆகக்கூடாது, ஒய்ன்றது பர்மியஸா காப்பி ஆகக்கூடாது, அண்ட் ஏன்றது டிரான்ஸ்அசிட்லேஸா கோட் ஆகக்கூடாது. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்டையர் டிரான்ஸ்கிரிப்ஷனே இந்த இடத்துல வந்து ஆப்சென்ட் ஆகணும், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஹிபிட் பண்ணணும். ஸோ இதுக்கு பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இது வந்து ப்ரோமோட்டர் ரீஜன். நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம படிச்சிருப்போம், ஒரு பாலிமரேஸ் என்சைம் இந்த இடத்துல பைண்ட் ஆகும், அப்புறம் ஐ ஜீனை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அதை ரெப்ரஸர் எம்ஆர்என்ஏவா ஃபார்ம் பண்ணும். எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் மூலமா ரெப்ரஸர் புரோட்டீனா மாறி இந்த ரெப்ரஸர் புரோட்டீன் நேரா இந்த ஆப்பரேட்டர் ரீஜன்ல போய் பைண்ட் ஆயிடும். இப்போ இந்த ப்ரோமோட்டர் ரீஜன்ல இன்னொரு ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆனாலும் இந்த ரெப்ரஸர் புரோட்டீனை தாண்டி ZYA டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ரெகுலேஷன் நடக்குது. அதாவது என்ன, எதுக்கான ரெகுலேஷன்? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பீட்டா கேலக்சிடேஸ் பர்மியஸ் டிரான்ஸ்அசிடைலேஸ் should be stopped. ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஹிபிட் பண்ணணும், ஏன்னா அதுக்கு தேவை கிடையாது இப்போ பீட்டா கேலக்சிடேஸ் என்சைம். ஏன்னா அந்த பாக்டீரியானுடைய தேவை வந்து இப்போ குளுக்கோஸை தேவையில்லை, அது லாக்டோஸ் வந்து குளுக்கோஸா கேலக்டோஸா கன்வெர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை ரெகுலேட் பண்ணக்கூடியதுக்காக அந்த பாக்டீரியா இந்த மாதிரியான ஒரு ரெப்ரஸர் புரோட்டீனை ஃபார்ம் பண்ணி அது ஆப்பரேட்டரோட பைண்ட் ஆகும்போது அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. இது ஆஃப் ஸ்டேஜ். இப்போ ஜஸ்ட் அஸ்யூம், இப்போ அந்த பாக்டீரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எனர்ஜி தேவை, ஐ மீன் குளுக்கோஸ் வந்து தேவை. இப்போ பீட்டா கேலக்சிடேஸ் என்சைம் வந்து இருந்தா தான் லாக்டோஸ் வந்து செல்லுக்குள்ள அது குளுக்கோஸாவும் கேலக்டோஸாவும் மாற முடியும். ஸோ இந்த நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்டேஜ்னு சொல்றோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது நீங்க பார்க்கும்போது உங்களால கெஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு ஐ அப்படின்ற ஜீன் முதல்ல டிரான்ஸ்கிரிப்ட் நடந்து எம்ஆர்என்ஏவா ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெப்ரஸர் புரோட்டீனும் ஃபார்ம் ஆயிடுது. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்றது நல்லா கவனிங்க. ஒரு இன்டியூசர் இங்க நம்ம பாக்குறோம். இந்த இன்டியூசர் மேபி லாக்டோஸா இருக்கலாம், இல்ல அல்லோ லாக்டோஸா இருக்கலாம். ஸோ அந்த இன்டியூசர் இப்ப என்ன பண்ணுதுன்னா, நேரா போயிட்டு இந்த ரெப்ரஸர் புரோட்டீனை போய் பைண்ட் பண்ணிடுது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்ப இது இந்த ரெப்ரஸர் வந்து இந்த இடத்துல பைண்ட் ஆயிடுதோ, ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெப்ரஸர் புரோட்டீனால இந்த ஆப்பரேட்டரோட பைண்ட் ஆக முடியாம போயிடும். அப்ப இந்த பைண்டிங் நடக்கலன்னா என்ன ஆகும்? இப்ப ஈஸி இல்லையா? இப்ப இந்த பைண்டிங் நடக்கலன்னா இப்போ செகண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். எப்படி நடக்கும்? ஸோ இங்க ப்ரோமோட்டர் ரீஜன்ல ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகும், அது ஆப்பரேட்டரை தாண்டி ZYA ஜீனை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி லாக் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து பீட்டா கேலக்சிடேஸ் பர்மியேஸ் டிரான்ஸ்அசிடைலேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படித்தான் வந்து பாக்டீரியா ஈகோலைல இந்த ஜீன் ரெகுலேஷன் அப்படின்றது லாகோப்ரான் அப்படின்ற ஒரு சீக்வென்ஸ் மூலமா நடக்குது அப்படின்றது நம்ம இங்க படிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் உங்களுடைய போர்டு எக்ஸாம்லயும் சரி, இல்ல நீங்க வந்து இப்போ நீட் எக்ஸாம் எழுதும் போதும் சரி,
இந்த இடத்துல அப்படி இது ஒரு 5 மார்க் போர்டுல வரலாம். இல்லைன்னா இதுல வந்து எப்படியெல்லாம் வேற இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. பீட்டா கேலக்சிடேஸ் பெர்மியேஸ் அசிட்டைலேஸ் அப்படின்ற என்சைம் எந்தெந்த ஜீன்ஸ்ல இருந்து எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு இந்த இன்டியூசர் யாரு, இந்த ஐஜீன் அப்படின்றது என்ன, ரெப்ரஸர் எம்ஆர்என்ஏ எப்படி ஃபார்ம் ஆகும், ஓகே, ஆன் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன, ஓகே, இப்படி வேரியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த லேக்கோப்ரானை எலிசிடேட் பண்ணவங்க யாரு, அவங்களுடைய நேம், இதை பேஸ் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து கேட்கலாம். ஓகே, சயின்டிஸ்ட் பேஸ் கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம என்னதான் வந்து அந்த கான்செப்டா படிச்சிருந்தாலும் இங்க சில லைன்ஸ் இருக்கு, இதுலயும் நம்ம படிச்சு இது எப்படி கொஸ்டினா வரும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். லாக்டோஸ் இஸ் தி சப்ஸ்ட்ரேட் ஃபார் தி என்சைம் பீட்டா கேலக்சிடேஸ் and it regulates switching on and off the operon. So நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த switch on off அப்படின்றது இதுதான். Okay, in the beta galacsidase, right? Hence it is termed as inducer. Now you can understand what is inducer. It is a lactose. In the absence of preferred carbon source such as glucose, if lactose is provided in the growth medium of the bacteria, the lactose is transported into the cells through the action of permease. As we already discussed pannirkom illaya. So the permease of expression of lacoperon has to be present in the cell all the time. Okay, nam idu paadichittu irukom. As the lactose then induce the operon in the following manner. Adu eppadi nadakudunu paakalam. The repressor of protein is synthesized, which means this is the process. Inga namakku repressor form irukku. So என்ன நடக்குது அப்படின்னா, the repressor protein binds to operator region of operon and prevents the RNA polymerase from transcripting the operon, right? இது நம்ம படிச்சோம். இது வந்து இன்டியூசர் இல்லாதப்போ, so absence of inducer. ஓகே, ஒருவேளை ஓகே ஒருவேளை in the presence of inducer, அந்த இன்டியூசர் யாரா இருக்கலாம், லாக்டோஸா இருக்கலாம், இல்லைன்னா அல்லோலாக்டோஸா இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. ஓகே, எப்படி கேட்பாங்க அப்படின்னா, which are all the act as a lactose and allolactose. Okay, so இந்த lactose allolactose என்ன பண்ணுது, it is going to bind a repressor protein and inactivate the interaction of the inducer. So இதனால என்ன ஆகும், this allows RNA polymerase access to promoter and transcription of proteins. So இப்போ அடுத்து A and ZYA அந்த மூணு ஜீனுமே இப்போ டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி புரோட்டீன்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆயிடும். ஓகே ரைட். So regulation of lacoperon by repressor அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ரெகுலேஷன். ஏன்னா அது ஸ்டாப் பண்ணுது, அந்த ப்ராசஸை தடுக்குது. தட்ஸ் வை இட் இஸ் நெகட்டிவ் ரெகுலேஷன். அண்டர் sometimes the lacoperon is also controlled under positive regulation as well. Okay, so அப்போ இங்க வந்து lacoperon அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரெகுலேஷன் as well as பாசிட்டிவ் ரெகுலேஷன். பட் எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, so these are all the important points you should note down here. Okay, I hope உங்களுக்கு இந்த இடத்துல வந்து what is lacoperon and lacoperon சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? Yes, sir. ஓகே ஓகே, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். சார் சொல்லுங்க சார். இந்த புக் நேம் என்ன சார்? இதுவா? ஆமாங்க சார். 12th NCERT. ஓகே சார். சார் புக்கு டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இல்ல, நீங்க புக்கா பண்ணாதீங்க தம்பி. அந்த சாப்டர் போடுங்க. இப்போ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஓகே ஓகே, அது ஈஸியா பண்ணலாம். அது ஒன்றும் அவ்வளோ கிடையாது, நீங்க பண்ணலாம். ஓகே, அது பண்ணலாம், நீங்க அது பாருங்க. எனி டவுட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். presence of inducerனா லாக்டோஸும் அல்லோடேஸா சார்? லாக்டோஸ் ஆர் அல்லோலாக்டோஸ், அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது அந்த ப்ராசஸ பண்ணும்.
Okay. Yes, sir. Right. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் டாபிக்ஸ் பார்ப்போம். சார் இந்த புக்ஸ்லாம் சேல் பண்றாங்களா சார்? என்சிஆர்டி புக் தம்பி, இது நிறைய இடத்துல கிடைக்கும். ஓகே சார். இது நீங்க நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கும், பட் நான் உங்களுக்கு பண்ற என்சிஆர்டி பிகாஸ் என்சிஆர்டி பிரைமரி சோர்ஸ். அதனால தான் இப்போ கேட்ட क्वेश्चंस எல்லாமே என்சிஆர்டில இருந்து தான் கேட்டிருந்தாங்க. அதனால ஓகே. ஓகே சார். சார் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஏன்னா மைண்ட் அப் சார் சொல்லுங்க. பயோக்கு என்சிஆர்டிக்கு ஏதாவது ஹேண்ட் புக் சொல்லுங்க சார். ஹேண்ட் புக் இல்ல, என்சிஆர்டி ஹேண்ட் புக் தாங்க. அந்த புக்கை ஃபுல்லா படிச்சாகணும் நீங்க. அது தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு தேவையும் படாது. அது முடிக்கிறதுக்கே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய 38 லெசன் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். இப்போ நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல there are 16 lessons. All the 16 lessons are very important. The question can be asked from each and every lesson, every line, every word. நம்ம அதை மிஸ் பண்ணவே கூடாது. எனக்கு புக்கை படிச்சாகணும். ஓகே சார். வேற Thank you. Okay, thank you. We will discuss in next class. Thank you. Good night. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.